நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் பிரியாணி அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் ஒரு கிளாஸ் ரைஸ், அது வந்து 350 கிராம் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு நல்ல கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வதக்கிட்டு வந்து 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஏன் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னா பிரியாணி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா லைட்டாக வெடிப்பு வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட அப்புறம் ஒரு புடி கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு புடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஜஸ்ட் வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் வதக்கிட்ட அப்புறம் ஆயிலே வந்து மசாலா ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். அது பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் ஒரு சின்ன தயிர் பாக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ வதக்குனாலும் பாத்திரத்தில் பிடிக்கும். அது வந்து தயிர் போட்ட உடனே நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். பாத்திரத்தில் ஒட்டியிருந்தது எல்லாமே வந்துடும். ஜஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வெந்துட்ட அப்புறம் ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணணும். ஆயில் பிரிஞ்சு வந்துட்ட அப்புறம் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லெக் பீஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போ சிக்கன் பீஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கோட் பண்ணி விடுங்க மசாலாவை. அது மேலே கோட் பண்ணால் தான் நல்லா வந்து அந்த டேஸ்ட்டெலாம் வந்து சிக்கன் பீஸ் உள்ள இறங்குச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. அது பாதி குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 2.25 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உடையாமல் இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மெதுவாக நீங்கள் கலக்குனிங்கன்னா தான் அரிசி வந்து உடையாது. அதுக்கப்புறம் ஆயிலெல்லாம் விலக்கி விட்டுட்டு நீங்கள் உப்பு இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த ஒருத்தவங்க வீட்டு ஃப்ளேமை பொறுத்து இருக்குது 15 மினிட்ஸ்ன்றது. நான் 15 மினிட்ஸ் எங்கள் வீட்டு இருக்க ஸ்டவ்வை வச்சு நான் சொல்கிறேன். இன் பிட்வீனில் 5 மினிட்ஸில் எடுத்து நடுவில் மட்டும் ஜஸ்ட் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை தண்ணி இருக்குன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே வைங்க. இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அதனால தான் இன் பிட்வீனில் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கணுன்றேன். இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உதிரி உதிரியாகவும் வரும். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.